இந்த தொடர்கதை முழுக்க கற்பனையே. இது ஒரு விழிப்புணர்வு கதையாக்கம். இந்த தொடர்கதை யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கம் அல்ல. மேலும் யார் மனதையும் புண்படுத்தி இருந்தால் மனமார்ந்து மன்னிப்பு கேட்கிறோம். இதில் குரல் கொடுத்த தோழர் மற்றும் தோழிகளுக்கு தமிழ் அன்பனின் நெஞ்சு நிறைந்த நன்றிகள். மேனேஜர் காலைல 3 மணிக்கே போன் அடிச்சு எழுப்பி விட்டான். யாரு மேனேஜர்னா? யாருமா? நான் வேலைக்கு போவேன்ல அந்த மேனேஜர். எங்க? அந்த மேனேஜர். அது ஒரே மேனேஜர் தானே, அதுக்கும் கம்பெனி மேனேஜர் தானே. ஓ அப்படியா? ஆமா, அவன் போன் அடிச்சு எழுப்பி விட்டான். 4 நாளைக்கு ஆள் போகணும்ப்பா அப்படின்னு சொல்லி போன் அடிச்சாரு. யார் அனுப்புறீங்கப்பா அப்படின்னாரு. அப்புறம் நான் சொன்னேன், இந்த மாதிரி ஆள் இருக்குன்னா நான் போக சொல்றேன் அப்படின்னு. அப்ப எந்திரிச்சுதான் கொஞ்ச நேரம் செல்லுல நோண்டிக்கிட்டு இருந்தேன். சரி 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 சரி. படுத்து தூங்கிட்டு. சரி மல்லிகா. அதான் நீங்க போன் அடிச்சு. அது மற்ற நேரம்லாம் நீ பிஸியாக இருப்பங்கிற, ஃபோன் அடிக்கிறேங்கிற, பேச முடியல. அதான் சரி காலையில் இது ஒரு வாரத்தை சொல்லிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அடித்தேன். அவன் அவர்கிட்ட எத்தனை நாள் சொல்லியிருக்கிறேன். எப்போ அவ்வளோ தூரம் பேசுகிறாங்க, உனக்கு ஒரு பெர்மிட் ரெடி பண்ணி தர வேண்டியது, அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. அவங்க பண்ணுறேன்னு தான் சொல்கிறாங்க. ஒரு 2 மாதம் வெயிட் பண்ண சொல்கிறாங்க. ஓ 2 மாதம் வெயிட். ஏன் அப்புறம் என்ன 2 மாதம்? ஓ 2 மாதம் கழிச்சு வர வேண்டியதானே? அவங்க பண்ணாங்கன்னா இன்னும் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும்ல. அவங்க பண்ணுறேன்றாங்க. நீங்கள் நம்ம அங்கே இருக்கிற பண்ண ஓகே, நம்ம இங்கே இருக்கிற பண்ணுறோம்னா வேலை போயிடும். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, வேலை பார்த்துக்கிட்டே இருங்க, நாங்கள் வந்து நீங்கள் வந்து எத்தனை ஒரு கம்பெனியில் வந்து எத்தனை நாள் லீவ் எடுக்கிறாங்க அந்த மாதிரி கணக்கான் அந்த கம்பெனியில். இப்போ அந்த கிழவிக்கு வந்து அது அடிக்கிறோட்ட லீவ் போடுறதுனால அதுக்கு போட்டு தரல. இப்போ ஸ்ரீலங்காக்காரங்களுக்கும் 6-7 பேருக்கு போட்டு கொடுத்துருக்குறாங்க. அப்போ அவங்க நான் இப்போதானே போய் சேர்ந்து ஒரு 2 மாதம் தானே அந்த கம்பெனியில் சேர்ந்து. அதுக்கு முன்னாடி வேற எங்கே பார்த்தா? முன்னாடி வீட்டுல வீட்டு வேலைக்கு இந்த மாதிரி தானே போய்கிட்டு இருந்தேன். ஓ பார்ட் டைம் மாதிரி வீட்டு வேலைக்கு கூப்பிடுறதுக்கு போய்கிட்டு இருந்தியா? ஆமா, கூப்பிடுற இடத்துக்கு போய்கிட்டு இருந்தேன். சரி சரி. அதுக்கப்புறம் தானே இந்த வேலை கிடைச்சிச்சு. அதான் அவங்க சொன்னாங்க, ஒரு அவங்க கம்பெனில ஒரு ரூல்ஸ் இருக்கும். 6 மாசம் வந்து அவங்க சொல்லல லீவ் எடுத்துக்கணுமா, அந்த மாதிரி பார்த்தா உடனே போட்டு தருவாங்களாம். நீ எதுக்கு லீவ் எடுக்க போற? அதான் லீவ் எடுக்கலையா, நான் வந்து இப்போ அதுக்குலாம் 2 மாசத்துக்குலாம் வந்துட்டேன் ஊருக்கு. சரி 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 சரி. அதுதான் இப்போ அவருங்க சொல்லிக்கிட்டு இருந்தாரு அவரு. ஆமா, வந்துட்டேன்னா ஒரு 3 மாசத்துக்கு நல்லா தொய்ந்து வேலைக்கு போயிட்டேன்னா அப்புறம் எங்க பாஸ் சீனங்காரன்ட்ட சொல்லி நான் உனக்கு போட்டு தரேன் அப்படின்னாரு. சரி நான் வந்துடுறேன், வெயிட் பண்ணுங்க, நான் அப்போ பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் ஐபி போடுறதுக்கு அப்படின்னு சொன்னேன். சீக்கிரம் போற இடத்துல எல்லாம் பொம்பளைங்க போறாங்க. நான் என் இடத்துக்கு போற இடத்துல எல்லாம் கம்ப்ளைண்ட் ஆகுதான். நான் 2 இடத்துக்கு போய் 2 இடத்துலயும் பொம்பளைங்க மேல கம்ப்ளைண்ட் பண்றாங்களாம். வேலை பார்க்க மாட்டாங்க. சாப்பாடு டயத்துக்கு போனா 2 மணி நேரம் எடுத்துக்கிறாளுவோ. ஒரு புதுசா ஒரு லேடி விட்டேன். அந்த பொம்பளை போயிட்டு கிளாஸ் அந்த பிளேட்ல வைப்போம்ல, அந்த ரேக் இதுல வைப்போம்ல, அந்த ட்ரெயில வைப்போம்ல, வச்ச இதை பூரா அப்படியே கீழே விட்டுருச்சான். விட்டவும் ஒரு 10-20 கிளாஸ் உடஞ்சிருச்சான். கம்பெனி பேர் என்ன? அது கம்பெனி பேர்லாம் எங்கள்கிட்ட எல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஓ இது மாதிரி இல்லீகலா பாக்குறதுனால எதுவும் சொல்ல மாட்டாங்க டீடைல் எல்லாம் சொல்ல மாட்டாங்க. அவங்க சொல்லுவாங்க, அந்த ஆபீசருங்க வந்து அவங்களே பேசுவாங்க. அவங்க கடையில இருக்காங்களா மேனேஜர், இவங்க இருக்காங்களே, ஆமாமா, அவங்க கிட்ட பேசுவாங்க. அவங்க வந்து நேரா பாஸ்கிட்ட பேசிடுவாங்க. எது எம்ஓஎம் ஆபீசரா? யாராவது இருந்தாங்கன்னா, இப்போ நாங்க வந்து எல்லாம் ஒரே டிஷர்ட் தான் போட்டு வேலை பார்ப்போம். ஆபீஸ் கம்பெனிக்காரவங்க எல்லாமே ஒரே டிஷர்ட். கிரீன் கலர்னா கிரீன் கலர் டிஷர்ட். வெள்ளி வியாழன் வெள்ளி வந்து அந்த சிமெண்ட் கிரே கலர் இருக்குல்ல,
அந்த டிஷர்ட் போட்டுக்கணும். மற்ற நாள்லாம் கிரே கலர் போட்டுக்கணும். என்னது? கிரே கலர் பச்சை கலர். மற்ற நாள் பச்சை கலரு, வியாழன் வெள்ளி மட்டும் கிரே கலர். ஆமா போட்டுக்கணும். சரி சரி. அதனால தெரியாது பாருங்களேன். அதான் அவன் நைட்டு போன் அடிச்சு 3 மணிக்கு விடிஞ்சதும் போன் அடிச்சு அவ்வளவு நேரம் பேசிட்டு கிடந்தான். வந்துடுறேன்னு சொல்லிட்டு இருந்தேன். பண்ற அதான் காலைல தூக்கத்தோட தண்ணிக்கிட்டு இருந்தீங்களா? சரின்னா ஐயோ டக்குன்னு வச்சுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அதுக்குள்ள எங்க அம்மா காப்பி போட்டு கொடுத்தாங்க. காப்பியை குடிச்சிட்டு உட்கார்ந்து இருந்தேன். சரி சரி. என்ன குமார் ஃபோன் பண்ண அப்படியா? கேட்டா அப்படியா? குமார் தானே அந்த பையன் பாய் ஃப்ரெண்டு பேரு? ஆமா. என்ன கேட்டா அப்படியா? இல்ல போன் அடிச்சேன். அந்த அன்னைக்கு பேசினது. அதுக்கப்புறம் போன் அடிச்சேன். அவங்க போன் அடிச்சா நான் கொஞ்சம் வீட்டுல கொஞ்சம் பிரச்சனை இருந்துச்சு. அந்த பிரச்சனையை முடிச்சுட்டு போன் அடிக்கிறேன்னு வச்சுட்டேன். சரி சரி சரி. ஏதாவது சந்தேகம்னா ஃபோன் பண்ணா அப்படியா? எதுவும் என்னாச்சு எதுக்குன்னு கேட்டா அப்படியா அப்படின்னு கேட்க அடிச்சேன். அதெல்லாம் கேட்கல. இன்னும் நான் போன் அடிக்கல. அன்னைக்கு அடிச்சான். எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், வீட்டுல கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு அப்படின்னு. என்னம்மா? ஒரு நகையை அடை வச்சிருந்தாங்க ஒரு 13,000க்கு. யார் நகையா? என் நகையா? எங்க அக்காவை வச்சிருந்தாவ. அது 2 வருஷம் ஆச்சா எனக்கு அந்த கம்மல். நான் திடீர்னு எங்க அம்மாட்ட வந்து இருந்ததை கேட்டேன். என் நகைய கொடுமா அப்படின்னு கேட்டதுக்கு என் நகை என்கிட்ட இல்லாம உங்க அக்காட்ட இருக்குன்னு சொல்ல. நான் போய் அங்க போய் கேட்க என் நகை நான் அடை வச்சிருக்கேன். யார் உங்க அக்கா அடை வச்சிருக்கா? அடை வச்சிருக்கேன்னு சொல்ல. அப்புறம் சரி திருப்பி கொடு அப்படின்னு சொன்னதுக்கு வச்சு 2 வருஷம் ஆச்சு. அது இதுல இருக்கா என்னன்னு தெரியல. அது மூழ்கி இருக்கும். அப்படின்னு சொல்லி சண்டை. எனக்கு நகை வேணும்னாலே வேணும். நான் ஒரு சண்டை போட்டு அப்புறம் அந்த கடைக்காரன்ட்ட போய் கேட்டதுக்கு நகை இருக்குதான், வட்டி கட்டிட்டு நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்ட்டான். அப்புறம் பார்த்தா 13,000க்கு வச்சது 24,000க்கு வந்துட்டு. ஒரு பவுன் நகை இப்ப எடுக்க முடியுமா 24,000க்கு? நல்ல வேலை மூழ்கிடுச்சுன்னு சொல்லி அவன் வச்சுக்கலையே. ஏதோ நியாயமா கொடுக்குறானே, அது வரைக்கும் சந்தோஷம். இல்ல நம்ம ஊர்ல எல்லாம் அப்படி வச்சுக்க மாட்டாங்க, கொடுத்துருவாங்க. நம்ம போய் சீட்டு கொடுத்து கேட்டோம்னா அது ஃபைன் போடுவான். ஃபைன் போட்டு கொடுத்துருவான் திருப்பி. சரி 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 சரி. இது அப்புறம் போய் நான் கொடுத்து வாங்கிட்டு வந்தேன் எனக்கு. சரி சரி சரி. இல்லை அந்த பையன் பேசினாங்கிற. சரி அந்த பையனை தான் கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? குமார் பையில தான் கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? அவனுக்கும் கல்யாணம் ஆகலைங்கிற வேற? இல்லை அவன் அந்த பையனுக்கு கல்யாணம் ஆகலையில உண்மையிலே? இல்லை அவங்க அக்கா வீட்டுல எல்லாம் போய் இருந்துட்டு தங்குனி இல்ல? அப்பதான் தெரியும்ல அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையான்னு, இல்ல எப்படி என்னன்னு எல்லாத்துக்கும் தெரியும். உன் கூட பழகிறதா? அவங்க வீட்டு அவங்க அம்மா அப்பாக்கெல்லாம் தெரியும். சரி அதான் எல்லாம் தெரிஞ்சு போச்சு. சரி உனக்கும் வீட்டுக்காரர் இல்லை, சரி கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? கல்யாணம் பண்ணிக்கிட்டா இதாக இருக்கும். எதுவும் வேற எதுவும் பிரச்சனை இருக்கா? அவங்க ஜாதி பிரச்சனை. அவங்க என்ன ஜாதி? ஆடா சரி. நீயே ஆடையாப்பா? ஜாதி பிரச்சனையா? போக மாட்டாங்க, என்ன பிரச்சனை இல்லை இல்ல? ஐயோ எங்க இதுல வந்து எங்களுக்கு ஆகவே ஆகாது. ஓ அப்ப நீங்க ஜாதி பிரச்சனை, அப்ப நீங்க தான் பயந்துட்டு வேணாங்கிறீங்களா? ஆமா நாங்க பயந்துட்டு வேணாங்களே, அவங்க அம்மா அப்பா வேணாங்கிறாங்க. ஜாதி பார்த்துட்டு வேண்டாங்கிறாங்க. ஏன்னா அவங்கள ஒரு பொண்ணு எங்கள வந்து அந்த பொண்ணை வெட்டிட்டாங்க. கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்து நீங்க சிங்கப்பூர்ல தானே இருக்க போறீங்க? அங்கேயே இருக்க போறீங்க? சிங்கப்பூர்ல இருக்க போறீங்க? அவங்க வீட்டுல பயப்படுறாங்கல்ல. எப்படி நம்ம சிங்கப்பூர்ல இருக்க முடியும் சொல்லுங்க? ஒரு குழந்தைய குட்டி ஆகுதா, திருப்பி நம்ம ஊருக்கு தான் வந்தாகணும். வந்தாங்கன்னா இப்போ நீயே அங்க போற, உங்க அம்மா ஊருக்கு போ, உங்க ஆளுகளோட இரு. புரியுதா இல்லையா உங்களுக்கு? எங்களெல்லாம் அப்படி பண்ண முடியாது. நான் அவன் ஜாதி சொல்லாம பழகுனால நான் பழகிட்டேன். அதுக்கு பிறகுதான் பேசி எல்லாம் இது பண்ணப்ப எங்க அண்ணன் வீட்டுக்கு எல்லாத்துக்கும் போன பிறகு, அவங்க வீட்டுக்கு அவங்க அக்கா வீட்டுக்கு போன பிறகுதான் எனக்கு தெரியும். உங்களுக்கு ஜாதியா? ஆமா. ஓ சரி சரி.
அதனால எங்க வீட்டுல சரி புள்ள ஆசைப்படுது. அவங்க வீட்டுல பயந்து சாவுறாங்க. ஏன்னா அவங்க வீட்டு பொண்ணத்தான் ஒரு பொண்ணை கொண்டு வந்து வெட்டிட்டவ. அந்த பையனை துபாய்க்கு அனுப்பிச்சு விட்டு வெட்டி அப்படியே வீட்டுக்குள்ள கேஸ் வெடிச்ச மாதிரி பண்ணிட்டவ. வேற ஏதாவது ஊர்ல இடத்த வாங்கி வீட கட்டிட வேண்டியதான். எப்படி அது தெரியாம இருக்குமா? இங்க சும்மாவே போய் அவங்க வீட்டுல இருந்ததுக்கே எங்க வீட்டுல பெரிய பிரச்சனை பண்ணி. இல்ல நீ அவனைதான் கட்டிக்கிட்டேன்னு உங்க ஊருக்கு தெரியாது, உங்க ஆளு தானே வெட்டுறாங்கிறீங்களா? உங்க ஆளுகளுக்கு தெரியாம நீ சிங்கப்பூர்ல மாதிரி தான் இருந்துக்க வேண்டியதான். சரி, நான் சிங்கப்பூர்ல இருக்க மாதிரி இருந்துக்கிறேன்ப்பா. அவங்க வீட்டுல நினைக்க மாட்டாங்களா நம்ம பையன் நீ கல்யாணம் முடியாம இருக்கா? அவங்க வீட்டுல இப்ப என்ன எப்படி இருக்கான் அதே மாதிரிதான் இருந்துக்க வேண்டியதுதான். மனசு இருக்கவே முடியாது. அது சரி விடு. நான் எதுக்கு கல்யாணம் பண்ண சொல்றேன்னா 2 பேரும் ஒண்ணு பண்ணாக்கீங்க இல்ல, அதுக்கு சொல்றேன் நானு. அதெல்லாம் நான் பாத்துக்குவேன். எனக்கு அங்க வந்துட்டு நம்ம இது பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. இல்ல அதுக்காக தான் சொல்றது. என்ன அப்புறம் நாளைக்கு சப்போஸ் அவனு விட்டுட்டு போயிருவாங்கிற மாதிரியோ இல்ல ஏதோ ஏமாத்திட்டாங்கிற மாதிரியோ இருந்துச்சுன்னா போச்சு இல்ல, அதுக்கு பயந்துட்டு தான் சொல்றது. அவங்க எதுக்கு விட்டுட்டு போறாங்க? ஏன் நாங்க 8 வருஷம் சிங்கப்பூர்ல இருந்திருக்கிறோம். சரியா, 8 வருஷம் சிங்கப்பூர்ல இருந்திருக்கிறோம். நாங்க 2 பேரும் ஒரே இடத்துல ஒண்ணா இருந்திருக்கோம். 3 மாசம் ஒரே வீட்டுல இருந்திருக்கிறோம்.